Hello dear friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் USD World. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான இன்கம் ஏர்னிங்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றின முழு விவரங்களுமே ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட அஃபீஷியல் வெப்பு www.usdworld.live அப்படிங்கிறது அஃபீஷியல் வெப்பு. கிரிப்டோ கரன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ரிவல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் அமேசிங் இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த ப்ராஜெக்டில் டே டு டே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நீங்கள் வந்து யோசிக்க முடியாத ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும், அதே சேம் டைம் வந்து பைனரியில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பைனரி மேட்சிங் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இந்த USD வேர்ல்டு அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ பைனரி பேர் மேட்ச் 100% கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா வேர்ல்டுலேயே ஸோ USD வேர்ல்டு இதை மட்டும் தான் சொல்ல முடியும். 24/7 விட்ராவல் அவைலபிள் இருக்குது. ஈஸியாக நீங்கள் USDTயை இங்கே ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய USDTயை நீங்கள் விருப்பப்பட்ட டைமில் எப்போ வேணாலும் விட்ராலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டீம் மேட்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே நமக்கான ஜாயினிங் பேக்கேஜ் பேசிக்கு, ஸ்டாண்டர்டு, அட்வான்ஸ்டு, எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இந்த பேசிக் அப்படிங்கிறது $5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா $10, அடுத்து $20, அடுத்து $50. நீங்கள் ஸ்டெப் டு ஸ்டெப் தான் வர முடியும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஹையர் பேக்கை எடுக்க முடியாது. ஸோ $5 வந்து தான் 10 தான் 25, 20க்கு அப்புறம் தான் ஸோ 50. இந்த மெத்தடில் தான் உங்களால் உள்ளே வர முடியும். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லி நமக்கு 3 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. இந்த 3 கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்குது. 6 மணி AM-லேருந்து 2 மணி PM வரைக்கும், 2 PM-லேருந்து 10 PM வரைக்கும், 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு ஒன் கட் ஆஃப் இருக்குது. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ், அது 3 டிவைட் பண்ணால் 8 ஹவர்ஸ் வரும். எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு ஒன் கட் ஆஃப் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் கிடைக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட் ஆஃபில் நீங்கள் ஒரு பேசிக் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேர் பண்ணி நீங்கள் $5 சம்பாதிச்சிருப்பீங்க. அதுவே செகண்ட் பேக்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேரில் வந்து ஒரு $10 நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. இது தேர்ட் பேக்கில் இருக்கீங்கன்னா $20. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேக்கில் இருக்கீங்க அப்படின்னா $50. அப்போ ஓவராலாக எல்லா பேக்குமே வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய நபர்களும் லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா $85 தான் வராங்க. அப்படிங்கும்போது $85 நீங்கள் ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் சம்பாதிக்க முடியும். இதே போல் செகண்ட் கட் ஆஃப்லேயும் $85, தேர்ட் கட் ஆஃப்லேயும் $85, மொத்தம் 3 கட் ஆஃப்லையுமே $85 உங்களால் சம்பாதிக்க முடியும். அண்ட் அதே போல் வந்து நீங்கள் கோல்டு பிளானுக்கு வந்துட்டீங்க. அதாவது கோல்டு பிளானுக்கு யார் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கக்கூடிய டீம். அதாவது இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் பொறுத்த, அதாவது இந்த பேசிக் சில்வர் பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்ரி கட் ஆஃப்க்குமே வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். உங்களுக்கு பவர் அப்படிங்கிறது கேரி ஃபார்வர்ட்லாம் ஆகாது. ஸோ எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ஐடிஸ் வந்து பிளேஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு பேர் கமிஷன் வந்து கிடைக்கும். இந்த கோல்டு பிளான் அப்படி கிடையாது. ஸோ இங்கே பவர் சைடு அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வீக்கர் சைடில் மேட்ச் ஆகக்கூடிய அமௌண்ட்டு அப்பப்போ நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் யார் குவாலிஃபைடு ஆவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார் ஒருத்தருக்கு கீழே 25 பேர் முடிக்கக்கூடிய நபர்கள் வராங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளானுக்கு வருவாங்க. கோல்டு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 பேர் பண்ணுறாங்க, லெஃப்ட்லேயே ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா ஸோ உங்களுக்கு அங்கே பேர் ஆகி கோல்டு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 பேர் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது $850. ஒரு நாளைக்கு 3 கட் ஆஃபில் $2550 சம்பாதிக்கலாம். அதுவே பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு நாளைக்கு $255 உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கோல்டு பிளானில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனு. ஸோ கோல்டு பிளான் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக ஹையர் பேக்கு கொண்டு வந்து நம்ம கோல்டு பிளானில் வரலாமா? அப்படி கிடையாதுங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அதுக்கான பேர் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியும். அதே போல் வந்து கோல்டில் நடக்கக்கூடிய பேரை பேஸ் பண்ணி தான் இந்த ரிவார்டு அவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ 10 பேர் ஆகும்போதும் ஒரு 10 பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது $100, அதே 20 பேருக்கு $200. இது போல் 100லேருந்து $10,000 வரைக்கும் நமக்கு ரிவார்டாகவே கிடைக்கிறதுக்கான ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பேர் மேட்சிங் 100% நமக்கு இங்கே கிடைச்சிடுது. ஃபார் டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $2,805 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நோ பேர் சீலிங் ஃபார் ஈச் கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த விதமான கட் ஆஃப் எந்த சீலிங் லிமிட்டும் அவங்க கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒன் பேர் சீலிங் ஃபார் ஈச் கட் ஆஃப். ஒவ்வொரு கட் ஆஃபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் 25 பேர் இன்கம் ஆன் சில்வர் பிளான்லேருந்து என்டர் த கோல்டு பிளான். ஸோ 25 பேர் நீங்கள் சில்வரில் பண்ணும்போது நீங்கள் கோல்டு பிளானுக்கு என்டர் ஆகிடுவீங்க. ஸோ டெய்லி 3 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி, 2 மணி, 8 மணிக்கு எவ்ரி 8 ஹவர்ஸ் கொண்டு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. கோல்டு பிளானில் மட்டும் 10 பேர் கட் ஆஃப் சீலிங் இருக்குது. சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பேர் மட்டும் தான் நீங்கள் அங்கே பண்ணிக்க முடியும். 20% வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஆன் எவ்ரி வித்ராவல். எல்லா வித்ராவலுக்கும் நீங்கள் டிடக்ஷன் எடுத்துப்பாங்க. நீங்கள் அதே ஃபண்டை உங்கள் வாலெட்டில் இருக்க ஃபண்டை வச்சு ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஆப்ஷனுக்கு கொண்டு போனால் அங்கேயும் 20% டிடக்ஷன் உங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வேர்ல்டு யூஎஸ்டி, அதாவது யூஎஸ்டிடி வேர்ல்டு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? இமீடியட்டாக டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். நன்றி.